அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாகிஸ்தானில் பள்ளி பஸ்ஸை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல், 5 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் நாட்டின் பல்சிஸ்தான் மாகாணம் குர்தஸ் மாவட்டம் இராணுவ பள்ளிக்கூடம் அமைந்துள்ளது. இதில் இராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றார்கள். இந்நிலையில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பஸ் சென்று கொண்டிருந்தது. மலைப்பகுதி அருகே உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பஸ் சுக்குநூறாக வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 3 பள்ளி குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 38 பேர் படுகாயமடைந்தார்கள். தகவல் அறிந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். பல்சிஸ்தான் விடுதலை அமைப்பு என்ற கிளர்ச்சி குழுவுக்கும் பாகிஸ்தான் அரசு படைகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் நிலவி வருகின்றது. அந்த அமைப்பு இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை இந்த தாக்குதல் பின்னணியில் இந்தியா உள்ளதாக பாகிஸ்தான் இராணுவம் குற்றம் சாட்டியிருந்தாலும் இந்தியா இதனை முழுமையாக மறுத்துள்ளது. காசாவினில் போதுமான மனிதாபிமான உதவிகளை அனுமதியுங்கள், போப்பாண்டவர் வலியுறுத்தல். காசாவுக்குள் போதுமான மனிதாபிமான உதவிகள் செல்ல உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என போப் 14ஆம் லியோ வலியுறுத்தியுள்ளார். காசாவினில் போதுமான அளவுக்கு அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என போப் 14ஆம் லியோ வலியுறுத்தியுள்ளார். வாடிகன் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவுமான போப் 14ஆம் லியோ புனித பீட்டர் சதுக்கத்தில் தனது முதல் வார உரையை மக்களிடம் ஆற்றினார். அப்போது போரில் பாதிக்கப்பட்ட காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கு இஸ்ரேல் விதித்துள்ள தடை விலக்கப்பட்டு அங்கு வாழும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் காசா பகுதியின் நிலைமை மிகுந்த வருத்தம் அளிப்பதுடன் வலிமிகுந்ததாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இதயத்தை நொறுக்கும் விலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து காசாவினில் போதுமான அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்ல உடனடியாக அனுமதிக்க வேண்டும். எனது வேண்டுகோளை மீண்டும் புதுப்பிக்கின்றேன் என போப் தெரிவித்துள்ளார். கடந்த மே 8ஆம் தேதியன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவை சேர்ந்த போப் 14ஆம் லியோ இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார். காசாவின் மீது தனது இராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அப்பகுதியில் மருந்துகள், உணவுகள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகள் செல்ல தடை விதித்துள்ளது. இந்த தடைகளை உடனடியாக விலக்க வேண்டும் என பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இஸ்ரேல் அரசுக்கு தற்போது அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் முதல் காசாவினில் மனிதாபிமான உதவிகள் செல்வதை இஸ்ரேல் முடக்கி வரும் நிலையில் போதுமான உணவுகள் மற்றும் மருந்துகளின்றி லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மிக பெரும் அழிவுக்குள் சிக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் காசாவுக்குள் இஸ்ரேல் உணவு அனுப்புவதை நிறுத்தவே வைத்திருப்பதை அகற்றாவிட்டால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் காசாவில் உயிரிழக்கும் பேராபத்து ஏற்பட்டிருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளமை உலக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் முன்னாள் அதிபர் விக்டர் ஜானுகோவிச்சின் ஆலோசகராக செயற்பட்டு வந்த ஆண்டனி போர்ட்னோவ் கடந்த 2010 முதல் 2014 வரை உக்ரைன் அதிபர் அலுவலகத்தின் துணைத் தலைவராக பணியாற்றிய இவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். விக்டர் ஜானுகோவிச் ஆட்சி காலத்தின் போது பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஆண்டி போர்ட்னோவ் பின்பற்றி வந்தார். மேலும் உக்ரைனில் 2014ஆம் ஆண்டு நடந்த மாபெரும் புரட்சியில் பங்கேற்ற போராட்டக்காரர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றியதில் ஆண்டி போர்ட்னோவ் முக்கிய பங்காற்றினார். இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மார்ட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கு வெளியே ஆண்டி போர்ட்னோவ் நேற்று காலை மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தகவலை ஸ்பெயின் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளதுடன் இதுகுறித்து தீவிரமான விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த தடை நீட்டிப்பு. இந்திய விமானங்கள் மே 23ஆம் தேதி வரை பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்க தடை விதிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்தது. காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் பல்வேறுபட்ட முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய இராணுவம் பெரும் தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது. இதற்கிடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் நாட்டவர்கள் வெளியேற்றம் உட்பட பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டது. அதேபோல இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறப்பதற்கும் பாகிஸ்தான் நாடு தடை விதித்து வெளியீடு செய்தது.
இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்த நிறுத்தம் தொடர்பாக புரிந்துணர்வு ஏற்பட்டது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நீடித்து வந்த போர் பதற்றம் சற்று தணிந்துள்ளது. இருப்பினும் அரசு மற்றும் தூதரக ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையான முறுகல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த மேலும் ஒரு மாதத்திற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி ஒரு மாதத்துக்கு மேல் வான்வெளி கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்பதால் மே 23ஆம் தேதி வரை இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய விமானங்கள் தங்கள் வான்வெளியில் பறப்பதற்கான தடையை மேலும் ஒரு மாதத்துக்கு நீட்டிக்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்த குருக்ஸ் பிராந்தியத்திற்கு ரஷ்ய அதிபர் புடின் திடீர் பயணம். ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திடீரென உக்ரைன் மீது படையெடுத்தது. இரு நாட்டின் எல்லைகளில் உள்ள உக்ரைனின் பெரும்பாலான இடங்களை ரஷ்யா கைப்பற்றியது. பின்னர் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்தது. சில இடங்களில் ரஷ்யாவையும் பின்வாங்க வைத்தது. பின்னர் தரைவழி தாக்குதலை குறைத்துக் கொண்ட ரஷ்யா உக்ரைன் மீது வான்வெளி தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இதற்கு உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கிடையே யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் உள்ளே நுழைந்தது. அப்பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு நகரங்களை கைப்பற்றியது ரஷ்யாவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2ஆம் உலகப் போருக்கு பின் ரஷ்ய நிலப்பரப்பில் அடுத்த நாட்டின் இராணுவம் நுழைவது இதுவே முதன்முறையாகும். இதனால் உக்ரைன் படைகளை விரட்டியடிக்க ரஷ்ய இராணுவம் மிக கடுமையாக சண்டையிட்டது. கடந்த 26ஆம் தேதி குருக்ஸ் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைன் படைகள் முற்றிலுமாக விரட்டியடிக்கப்பட்டது என ரஷ்ய இராணுவம் தெரிவித்தது. ஆனால் உக்ரைன் அதிகாரிகள் இதை மறுத்தார்கள். இந்நிலையில் நேற்று ரஷ்ய அதிபர் புடின் குருக்ஸ் பிராந்தியம் சென்றதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. குருக்ஸ் அணு ஆயுத நிலையம் 2 கட்டப்பட்டு வருகின்றது. இதை புதின் மேற்பார்வையிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்ட தன்னார்வலர்களுடன் ரகசியமாக பூட்டிய அறையில் ஆலோசனை நடத்தியுள்ளார். அத்துடன் பொறுப்பு கவர்னர் அலெக்சாண்டர் கின்சேவுடனும் பேசியுள்ளார். உக்ரைன் ஆக்கிரமிப்பால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்களுக்கு தொடர்ந்தும் உதவி செய்யப்படும் என கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முழுவதும் 189 உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குருக்ஸ் பிராந்தியத்தில் இருந்து உக்ரைன் இராணுவத்தை பின்வாங்கச் செய்ய ரஷ்யாவுக்கு ஆதரவாக 12,000 வீரர்களை வடகொரியா அனுப்பியதாக உக்ரைன், அமெரிக்கா மற்றும் தென்கொரியா குற்றம் சாட்டியது. பின்னர் வீரர்கள் அனுப்பப்பட்டதாக வடகொரியா ஒப்புக்கொண்டது. அமெரிக்காவை மெகா சுனாமி தாக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதன்படி காஸ்கேடியா துணைப்பிரிவு மண்டலத்தில் உள்ள பெரிய நிலநடுக்கம் அமெரிக்காவில் மெகா சுனாமியை தூண்டும் என தேசிய அறிவியல் அகாடமியால் வெளியிடப்பட்ட வர்ஜீனியா டெக் புவியியலாளர்கள் சமீபத்தில் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார்கள். இந்த காஸ்கேடியா துணைப்பிரிவு மண்டலம் வடக்கு கலிபோர்னியாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா வரை நீண்டு கொண்டிருக்கும் 600 மைல் பிளவு கோடாகும். அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் இந்த பகுதியில் 8.0 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் சில அடிகளில் தோன்றும் வழக்கமான சுனாமியாக இல்லாமல் அடுத்த 15 நிமிடங்களில் 1000 அடி உயரத்திற்கு மெகா சுனாமி ஏற்படும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரக்கூட 15 நிமிட கால அவகாசமே இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த மெகா சுனாமியானது பாரிய பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள் அல்லது விண்கல் மோதல்கள் போன்ற பெரிய அளவிலான நீருக்கடியில் ஏற்படும் பாதிப்புகளால் தூண்டப்படுகின்றது. தெற்கு வாஷிங்டன், வடக்கு ஒரிகான் மற்றும் வடக்கு கலிபோர்னியாவின் சில பகுதிகள் இந்த சுனாமியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்றும் ஆய்வு எச்சரித்துள்ளது. அலாஸ்கா மற்றும் ஹவாய் காஸ்கோடியா பிழைக்கோட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இந்த பகுதிகளுக்கும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் என ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருப்பதால் அமெரிக்கர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் காசாவிலிருந்து தெற்கு கடலோர நகரமான அஸ்கலானை நோக்கி காசாவிலிருந்து ராக்கெட் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. நீண்ட நாட்களின் பின்னர் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை இஸ்ரேல் நகரங்களுக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சீப்ளேன் ரக விமானமே இவ்வாறு கடலில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதில் பயணித்த மூவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் ஷன்சைன் கோஸ்ட் பகுதியில் உள்ள ரெப்ஜூட் கோவ் அருகே மாலை 7 மணியில் இடம்பெற்றுள்ளது. விக்டோரியாவில் உள்ள முக்கிய மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இந்த விபத்துக்கான அழைப்பை பெற்றதும் கேப் கெப்சன் எனும் கடற்படை கப்பலும் உள்ளாட்சி மீட்பு படகும் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 3 பேர் மட்டுமே பயணித்துள்ளார்கள். விமானம் கடலில் விழுந்தவுடன் அவர்கள் மூவரும் வெளியேற முடிந்தது என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து நேரத்தில் அருகில் இருந்த பல தனியார் படகுகளில் இருந்தவர்கள் பயணிகளை மீட்க விரைவாக களமிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமான விபத்து தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய விமான ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.